ஒரு கதை சொல்லட்டுமா சார்? பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் உங்கள் ஆண்டோ. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து நம்ம சேனலில் எல்லோரும் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, நாஸ்டாலஜியை பற்றி மட்டுமே பேசுகிற ஒரு சேனலாக பார்த்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் கூட, இந்த நாஸ்டாலஜியை பற்றி பேசுகிற ஒரு கண்டென்ட் தான் வந்து பேசுகிறப்பவே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம். இப்போல்லாம் வந்து தம்பி நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தாலே பூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த பூமருங்கிற விஷயமே வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா வந்து எனக்கு தோணலை. எந்த பட்சத்தில்னா, நம்மளை பாஸ்ட்டை பற்றி பேசுகிறப்போ நமக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிற நிலமையில். பட் இப்போல்லாம் வந்து தம்பி அப்படின்னு ஆரம்பித்தாலே பூமர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்மளை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, காலம் அந்த மாதிரி மாறிச்சு. அவங்களுக்கும், அதாவது பூமர்னு சொல்கிறவங்களுக்கும் அப்படி ஒரு நிலமை வரப்போ தான் நம்ம ஃபீலிங்ஸ் தான் புரியும். சரி, ஓகே, நாஸ்டாலஜியை பற்றி பேச போகிறேன், அது எது ரிலேட்டடாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்கணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இப்போது ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒஸ்ட்டாக தான் போகுது ஓப்பனாக சொல்லணுன்னா. ஆனால் முன்னாடி இருந்ததெல்லாம் யோசித்து பார்த்தா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுல்ல அப்போது அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம வியந்து பார்க்குற மாதிரி ஒரு யூடியூப்பை வந்து இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்து யூடியூபுக்கு அடிக்ட் ஆகி அந்த ஹேபிட்டே எனக்கு இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கான விதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பித்து வச்சது தான். அப்போ அந்த டைமில் நான் பார்த்த கண்டென்ட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். சரி, இப்போ என்ன 10-12 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் எப்படி இருக்குங்கிறத தானே பேசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயிலை வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நான் வந்து எனக்கு தோன்ற விஷயத்த பேசும்போது ஏதாவது 1-2 விஷயம் வந்து மிஸ்லீட் ஆகிடும். அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து, ஒன்று, அது நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி போடாது. இன்னொன்று, எனக்கு அது அவராக தெரியாது இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு உறுத்தாது. ஒரு வேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சரி, அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த பிரெயின் ராட்டுங்கிற கண்டென்ட் வந்து நம்ம கண்டினியூஸாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான் பிரெயின் ராட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற கண்டென்ட்ஸ் வந்து அதோடைய அல்காரிதம் சேஞ்ச் ஆகாமல் திரும்ப நமக்கு பார்த்த விஷயத்தையே தான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் பிரெயின் ராட்டுங்கிற விஷயத்தையே நான் ரீசெண்டாக இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரெயின் ராட்டுங்கிற மேட்ரு வந்து நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்ட காரணம் வந்து ஒரு சில பேர்னால அப்படி அந்த நிலைமைக்கு போச்சு. அதனால தான் அதை வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தப்பாக ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டேன். ஐ எம் சாரி ஃபார் தட். இப்போ எல்லோரும் கரெக்டாக அதை பற்றி புரிஞ்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அதை சொல்கிறதுக்கு ஒரு சரியான காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக, ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். A2D அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, நந்தா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பராக நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் சேனல் தான்டா ஊரில் தெரியாது, அவர் சேனல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனல் தெரிஞ்சவங்க யாராவது இது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தோணும், ஒரு வேளை 10 அதிசயம் பாருங்கள், உலகத்தில் 7 தானே இருக்கான், 7 அதிசயத்தை தாண்டி 8வது அதிசயமாக யாருக்காவது என் சேனல் தெரிஞ்சு அவருடைய சேனல் தெரியாமல் இருந்தது அப்படின்னா யூடியூப்லேயே A2Dன்னு அடிச்சு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த சேனலில் வந்து டெத் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறப்போ எனக்கு பழைய மலரும் நினைவுகள்லாம் மலர ஆரம்பிச்சிது. சரி, அப்போ ஏன் நம்ம இந்த கண்டென்ட்டை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கேன். அதில் வந்து இந்த அல்காரிதமை பற்றி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அதில் என்ன ரொம்ப பாதித்த விஷயம் வந்து 2 ஃபேக்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து என்னென்னா, நம்மளை மாதிரி நார்மலான யூசர்ஸ் யூஸ் பண்ணுறத விட சில கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் தான் வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சில திடுக்கிடும் உண்மைகளை வந்து அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, சில இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து
ஏஐ கிரியேட்டடாக இருக்கும். அது வந்து ஒரு ரியல் ஹியூமன் யூஸ் பண்ணாத ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கேட்டு எனக்கு ஷாக் ஆச்சு. 2வது விஷயம் கேட்டு எனக்கு இன்னும் ஷாக் ஆச்சு. என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குல்ல யூடியூப்பில். அந்த டேர்முக்கு வந்து ஆக்சுவலாக இப்போது கரண்ட்டில் பெரிய லெவலில் அதுக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்துச்சு. ஏன்னா முன்னாடி இருந்த யூடியூப்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து எந்தெந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோமோ அந்த யூடியூபோடைய அல்காரிதம் வந்து அந்த சேனல்ஸோடைய கரண்ட்டாக அப்டேட்ஸ் ஆன வீடியோ எல்லாத்தையுமே தான் வந்து நமக்கு ரெக்கமெண்டில் காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க யூடியூப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த சேனலுக்கு வந்து அதிக வியூஸ் போகுது, இல்லை ஏதாவது ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி இல்லை ஒரு கார்ப்பரேட் தீமை வந்து பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருந்துச்சுன்னா அதோடைய வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து இப்போது நிறைய பேரோடைய அல்காரிதமில் வந்து ஃபீட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற சேனலுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் எப்படின்னா, எங்கள் சேனலை வந்து இத்தனை பேர் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னு சும்மா ஒரு ஐ வாஷ்க்காக வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டராக இப்போ கரண்ட்டில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூகுள் அக்கௌண்ட் சும்மா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லலாம் வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். வியூஸ் கணக்கு தான் வந்து இது காசு வர்றதுக்கான ஃபேக்டரு, அதுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு முன்னாடி தெரியாமல், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நம்பி நான் சேனல் ஆரம்பித்த டைம்லாம் வந்து அப்போது. அதெல்லாம் கேட்டு பார்க்குறப்போ நமக்கு இந்த சப்ஸ்கிரைபுங்கிற மேட்ரே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. காரணம், அப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த ஃபேக்டர் தெரியும்ல. என்ன மாதிரி யாரும் முட்டாள்தனமாக யோசிச்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த அல்காரிதம் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டட் வீடியோஸை வந்து அல்காரிதமில் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் எல்லாம் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா, இவங்க வியூவர்ஸ் கிட்ட வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் தானே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு வேளை சப்ஸ்கிரைப்லேருந்து தான் இந்த சேனலுக்கெலாம் காசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் அதை பார்த்து. அதனால தான் நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு ரீசன். நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சப்ஸ்கிரைபு ஃபேக்டர் வந்து இப்போ யூஸே இல்லாமல் வெறும் ஒரு ஐ வாஷ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. இப்போது நான் சொன்ன இந்த 2 ஃபேக்டர் இல்லாமல் இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் வந்து இப்போ யூடியூப்பில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து யூடியூபோடைய ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. யூடியூப்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக இன்டர்நெட்டோடைய அழிவு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷத்தில் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு கண்டென்ட் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். காரணம், முன்னாடி இந்த யூடியூப் சேனல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4-5 சேனல் சொல்லியிருந்தார். ஜம்ப் கட்ஸ், அதுக்கப்புறம் டெம்பிள் மங்கீஸ், மைக் செட்டு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரல் தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஆனால் அதை விடவும் நிறைய ஓஜியான சேனல்ஸ் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. அந்த மாதிரி 2-3 சேனல்ஸோடைய பேர்லாம் சொன்ன உடனே சரி, இந்த சேனலு அதில் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ, அதை பற்றி நம்ம இந்த சேனலில் ஒரு எபிசோடாக அப்லோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா டெம்பிள் மங்கீஸ் சேனலே வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ஆனுவல் லீவ் வந்துச்சு ஸ்கூலில் அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. நானும் அதே மாதிரி தான் என்னுடைய கசினோட வீட்டுக்கு போவேன். அங்கே அவங்க வீட்டில் அப்போது சிஸ்டம்மு வைஃபையோடையெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், இன்டர்நெட், அதெல்லாம் அப்போ பெரிய விஷயம். அது வந்து போயிட்டு உக்காந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு தமிழ் கண்டென்ட் வந்து பார்த்துட்ருப்போம் அப்படின்ன உடனே முதல்ல வந்து ரிவ்யூலாம் யூடியூப்பில் சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு அங்கே பார்த்து தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் எனக்கு இன்னொரு விஷயமே தெரிஞ்சுது, படத்துலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்லாம் எடுத்து அப்போ ரோஸ்ட்டும் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு அந்த டைமில் தான் தெரிய வந்தது. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் வந்து என்னென்னா, வை கட்டப்பா கில்ஸ் பாகுபலி அப்படிங்கிற வீடியோ வந்து யூடியூப்பில் அந்த டைமில் ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி ஓஜி வீடியோ.
என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டில் எனக்கு பார்க்குற வரைக்கும் ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பாகுபலி படம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு ஃபேமஸ் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, சில ஃபன்னான வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான் வந்து ஓஜி வீடியோவாக இருக்கும். அந்த சேனலில் வந்து எனக்கு பேர் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து ஷாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த மியூசியம் இருக்குது, அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபாஸ்கர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவர் கூட வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் வந்து இப்போ கொஞ்சம் லீடு கேரக்டர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த யூடியூப்பில் வந்து அவர் தான் மெயின் லீடு, நிறைய கண்டென்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதில் வந்து இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்த ஒரு தமிழ் கண்டென்ட்டு. யூடியூப்பே அப்போ தான் பார்த்தேன். தமிழ்லலாம் வந்து கண்டென்ட் போடுவாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது அவருடைய வீடியோ. அதுக்கப்புறம் என்ன சேனல் பார்த்தேன் அப்படின்னா ஜம் கட்ஸு. நான் இப்போ சொன்னேன்ல ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஷாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர். அவர் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சோலோ கிரியேட்டர்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் சோலோ கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்த ஒரு ஆள். அவருடைய வீடியோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஹாலில் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு. அதில் தான் இந்த கேக்ஸ் கேரக்டரு, அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போனால் எந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப இனோவேட்டிவாக, அதாவது மோனோ ஆக்டிங்கிற கான்செப்டும் வந்து எனக்கு அப்போ தான் புதுசு. இந்த மாதிரி எல்லோரும் வேறு வேறு கேரக்டர், ஒரே ஆள் வேறு வேறு கேரக்டரு, சும்மா ஒரு ஷாலை மாற்றினா ஒரு பொண்ணு, ஹேர் ஸ்டைலை மாற்றி டிஷர்ட்டை மாற்றினா வேறு ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரே ஆள் மாறி மாறி ஒரு சிமிலர் லுக்ஸுக்கும் வந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஒன்று வச்சு ஒரே ஆள் வந்து சேனலை ரன் பண்ணுறதுங்கிறது அப்போ பெரிய விஷயந்தான் பார்க்குறப்போ. அதுவும் அந்த ஃபேவரட் டைலாக் ஒன்று இருக்கும், எல்லாம் வீடியோ முடிகிறப்பவும் கரெக்டாக எதுக்கு அப்படின்னு சொல்கிற மேட்ரு வந்து அவருக்கு ஒரு ஐகானிக்கான டைலாக்காகவே மாறிடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இப்போ இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து அந்த சேனலே இருக்கா இல்லையாங்கிற மாதிரி தெரியல. எப்போயாவது ஒரு தடவை ஹரிபாஸ்கர் அதே மாதிரி திரும்பி ஒரு வீடியோ பண்ணுறது அப்படின்னா கூட நான் போய் பார்த்துருவேன். ஆனால் இப்போது நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிரேஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் வேறு யாரை சொல்கிறது, பரிதாபங்கள். இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு பரிதாபங்கள்னு சொன்னோடனே டக்குன்னு தெரியும். கோபி சுதாகர் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து இப்போ ரீல்ஸில் மீம் டெம்ப்ளேட்டாக வந்து ஃபேமஸ் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாவில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டா வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கிலலாம் வந்து அவங்க பயங்கரமான மீம் டெம்ப்ளேட்டாக இருந்திருக்காங்க. எந்த டைம்லனா மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல். பரிதாபங்கள் ஆரம்பித்து 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதுக்கும் முன்னாடி வந்து அவங்க பயங்கரமாக ட்ரோலுக்கு பேர் போன ஒரு டீம் தான் வந்து மெட்ராஸ் சென்ட்ரலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் சட்டை எல்லாம் அதுவும் செம்மையாக பண்ணுவாங்க. கோபியும் சுதாகரும் சேர்ந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல்வாதிகளுமே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் வச்சு பாலிட்டிக்ஸில் சில உண்மைகளையும் சொல்லுவாங்க, அதே சமயம் அதை காமெடியாகவும் கன்வே பண்ணுவாங்க. அப்போ இந்த பாலிட்டிக்ஸ்லாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படிங்கிற காரணமே வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் பார்த்து தான். அதுவும் நான் அதுக்கு ஃபேனுங்கிறத விட எங்கள் அப்பாவும் அதுக்கு பயங்கரமான ஃபேன். காரணம் வந்து சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்களெல்லாம் வந்து எடுத்து அதை ஃபன்னாக சொல்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். அதுவும் அவங்களுடைய டிவி ஆடிஷன்லலாம் போயிட்டு அவங்க ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து அவங்களுடைய க்ரோத்தை பார்க்குறப்போ அது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போவும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் கண்டென்ட்ஸ்க்கு வந்து பெரிய ஃபேனாக இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அவங்க நிறைய பண்ணுறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் தோண்டி எடுத்தால் ஏகப்பட்ட சேனல் வெளியே வருங்க. அதாவது இந்த அட்டிப்பட்டி கிராமம் வந்து சிட்டிசன் படத்தில் எப்படி காணாமல் போச்சோ அந்த மாதிரி முன்னாடி இருந்த யூடியூப் வந்து இப்போது நமக்கு அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ரீசன் வந்து
ஒருவேளை எனக்கு பிடிச்ச சேனல்ஸ்லாம் வந்து நிறைய இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய டவுன்ஃபாலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லை அதெல்லாம் கடையை இழுத்து மூடிட்டு ஆளாளுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாலே என்னவோ அந்த மாதிரி இப்போ வந்து பெருசாக இந்த யூடியூப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணம் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இப்போ எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால தான். இப்போ வர புது கண்டென்ட்ஸ் இப்போ வர யங்ஸ்டர்ஸையும் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், என்னையும் சேர்த்து. நீ எப்படா லிஸ்ட்டில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நமக்கு நம்மளே சொல்லணும், அப்புறம் வேறு யார் சொல்லுவார்? அந்த மாதிரி நிறைய யங் யூடியூபர்ஸும் வந்து இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் முன்னாடி இருந்த அந்த கிரியேட்டர்ஸ்க்கான ஃபேன் பேஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது வந்து அவங்க எல்லோரும் ஒவ்வொன்றா கழண்டு போய்கிட்டே இருக்கிறப்போ அதுவும் குறைஞ்சி அது மேலே இருக்க கிரேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வர ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ வந்துச்சு. சரி, ஓகே, ஒரு 3 சேனல் பேருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னும் சில சேனல்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிவிட்டு அதை பற்றி சின்னதாக ஒரு சம்மரி மட்டும் நான் கொடுத்துட்டு அப்படியே அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னும் யார் யார் லிஸ்ட்டில் விட்டேன், ரிஷிபீடியா, அவர்லாம் செம்மையான கண்டென்ட் பேசுவார். ஆக்சுவலாக ஒரு இருட்டு ரூம்குள்ளே கருப்பு டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து பேச ஆரம்பித்தாருன்னா அமெரிக்காவில் நடந்ததுலேருந்து நம்ம ஊர் ஆண்டிப்பட்டியில் நடந்த வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுல ஆரம்பித்து சில இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸு, சீரியல் கில்லர்ஸ் பற்றின ஃபேக்ட்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட சொல்லுவார். ஆக்சுவலாக அவருடைய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேனு. அதுலேருந்து தான் எனக்கு கூட ஆடியோ பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து சேனலில் டவுன் பண்ணிவிட்டு போக போகிறேன் அப்படின்னு கரெக்டாக ஒரு சென்ட் ஆஃப் சொல்லிவிட்டு கிளம்பி போன ஒரு யூடியூபர். அதுக்கப்புறம் திரும்பி இப்போ வரவே மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்பயாவது ஒரு தடவை, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் கண்டென்ட்டே போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இங்கே வந்து ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது கூட அது வந்து ட்ரெண்டிங்கில் போகும். சரி, ரிஷிபீடியா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யார், பிளாக் ஷீப்பு, அவங்கள பற்றி இப்போ சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா இப்போது அவங்க வந்து டெவலப் ஆகி நிறைய படங்கள்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ஜே விக்னேஷ்காந்த்லாம் வந்து இப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்லாம் கூட இப்போது ஆங்கராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த யூடியூப் சேனல் தான். அதை மாதிரி ஒரு பெரிய யூடியூப் சேனலு, அதில் வந்து புதுசாக டீமை வந்து இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஹியூஜ் க்ரௌடை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பிளாக் ஷீப் பார்த்து கற்றுக்கணும். சோலோ கிரியேட்டர்ஸ்க்கும் மல்டிபிள் டேலண்ட்ஸை வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பிளாக் ஷீப்பு, அதுக்கப்புறம் எர்மசானி, அவரும் இப்போது படமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நக்கலைட்ஸு, அந்த சேனலில் இருக்க மெயின் லீட்ஸ்லாம் வந்து பிரிஞ்சு இப்போ வேறு ஒரு சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நக்கலைட்ஸ்லேருந்து